கேரள வயநாட்டில் நிலச்சரிவிலும் மழையிலும் நீரிலும் வயநாடே அழிந்த சூழ்நிலையில் அங்கே இருந்த ஒரு பாட்டியும் பேத்தியும் தப்பித்து காட்டுக்குள் தஞ்சம் புகுந்தார்கள். அங்கே தஞ்சம் புகுந்த அந்த இடத்தில் 3 யானைகள் எதிரில் நின்றிருக்கின்றது. பாட்டியும் பேத்தியும் அச்சப்பட்டு ஐயோ நம்மளை என்ன செய்ய போகிறதோ என்று அழத் தொடங்கியிருக்கிறார்கள். அந்த யானையிடம் கெஞ்சி, நாங்கள் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் இங்கே வந்திருக்கின்றோம், எங்களை ஒன்றும் செய்து விடாதே என்று சொல்லும் பொழுது அந்த யானையின் கண்களில் நீர் கசிந்து வழிந்திருக்கின்றது. அந்த யானை இவர்களுடைய சோகத்தை கதையை கேட்டு அந்த யானையை மனமுருகி அவர்களுக்கு அடைக்கலம் தந்து அரணாக இருந்து இரவு முழுதும் அந்த யானையின் பாதங்களிலே அவர்கள் படுத்து உறங்கியிருக்கின்றார்கள். விடியும் வரை அவர்களுக்கு அரணாக அந்த யானைகள் இருந்து காலில் விடிந்தவுடன் மீட்பு குழுவினர் அங்கே செல்லும் பொழுது சென்றபின் அந்த யானைகள் கிளம்பியிருக்கின்றது. ஆக இந்த யானைகள் எவ்வளவு அறிவாற்றலும் ஒரு மனித நேயமிக்க அந்த கருணைமிக்க அந்த உணர்வுகள் என்பது அந்த யானைகளுக்கும் இருக்கின்றது என்பது உண்மை அறிந்த விஷயம்தான். ஒரு யானை தாக்கம் வருகிறதென்றால் அதற்கு இடர்பாடுகள் இருப்பதால் தான் அது தாக்க வரும். ஆக அந்த யானைகள் என்பது குழந்தைகளை மிகவும் நேசிக்கக்கூடியது. தன்னிடையே குழந்தைகளை, யானை குழந்தைகளை எப்படி அது ஒரு தாயுள்ளத்தோடு நேசித்து ஒரு கவனிக்கிறது என்பது உணர்ந்த ஒன்று. அதேபோல் மனிதர்களிடத்திலும் அந்த ஒரு நேயத்தை இந்த பாட்டியிடமும் பேத்தியிடமும் அவர்கள் அந்த உணர்வை சொல்லும் பொழுது புரிந்து கொண்டு அந்த இதயத்தால் அதை அன்பு செய்திருக்கின்றது என்றால் அந்த யானைகள் என்பது எவ்வளவு கனிவான ஒன்றாக இருக்கும், எவ்வளவு அன்புமிக்கதாக இருப்பார்கள் என்று உணர முடிகின்றது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது யானை என்பது யானையாக இருந்தாலும் சரி, நாய்களாக இருந்தாலும் சரி, குரங்குகளாக இருந்தாலும் சரி, அன்பு செலுத்தும் பொழுது அன்பாகத்தான் நடந்து கொள்கின்றது. அதுவும் கருணையாக இருக்கின்றது. குழந்தைகளிடத்தில் அவ்வளவு பாச உணர்வோடு இருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த விலங்குகள், அந்த யானைகள் என்பது அந்த பாட்டிக்கும் பேத்திக்கும் எப்படி அடைக்கலம் தந்ததோ அந்த உணர்வுகள் என்பது, அன்பு என்பது எல்லோருக்கும் வேண்டும். இது ஒரு கதையாக இல்லை, இது ஒரு உண்மை சம்பவம் என்பதால் அதை நெகிழ்வோடு பார்த்து நெகிழ்வோடு உணர்ந்து நாம் அதை எந்தளவுக்கு நம் மனம் மலர்ந்து அந்த உணர்வை நாம் கேட்கும் பொழுது இன்பப்படுகின்றோமோ அதுதான் அன்பு, அதுதான் கருணை என்று இந்த ஒரு துயரமான சம்பவத்திலும் இப்படி ஒரு நெகிழ்வான சம்பவத்தை கேட்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. என்றும் அன்புடனும் அனைவரிடம் அன்புடனும் இருப்போம் என்று கூறிக்கொள்கின்றேன். நன்றி. கவிஞன் சேகர் மருது.